சமீபத்தில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழக கட்சியிலிருந்து மாறி திமுகவில் ஜாயின் பண்ண வைஷ்ணவி சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் விஜய் அவர்கள் பற்றிய சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது பல வருஷமாக சினிமாவில் இருக்கிற பல பேர் சொன்ன ஒரு விஷயந்தான். அதாவது தலைவர் ரஜினியை விட விஜய் பெரிய வசூல் கொண்ட நடிகர் என்ற பிம்பத்தை உருவாக்க பல யூடியூபர்களுக்கு விஜய் தரப்பில் கடந்த சில ஆண்டுகளாக பணம் தரப்பட்டது. இதேபோல் தற்போது திமுகவுக்கு போட்டி தாவேகா என்பது போல் கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு தாவேகாவிலிருந்து விலகிய வைஷ்ணவி சொல்லியிருக்காங்க. சினிமாவில் விஜய் தான் டாப் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல யூடியூபர்கள், அதில் இந்த வலைப்பேச்சு, அப்புறம் இட்ஸ் பிரசாந்த், இந்த மாதிரி நிறைய யூடியூபர்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் கோல்டு காயின்லாம் விஜய் கொடுத்து விருந்தெல்லாம் வச்சுருந்தார். அது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வலைப்பேச்சு அந்தணன் கூட அதை பற்றி பேசும்போது, ஆமாம் அவர் கொடுத்தாரு, ஆனால் எதுக்கு கொடுத்தாருன்னு தெரில, டக்குன்னு நாங்களும் வாங்கிட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம். அது வாங்கினது எல்லாத்துக்கும் தெரியும், அவர் கொடுத்ததும் எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதெல்லாம் கொடுத்தும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விஜய் அவர்களால் நெருங்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது தலைவரோட அந்த ஸ்டார்டம், தலைவரோட அந்த பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதே போல் தான் பல வருடங்களுக்கு முன்னாடி குமுதமில் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு போலியாக நடத்துனாங்க. இந்த மாதிரி பல பத்திரிகைகள், பல யூடியூப்காரங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்தும் கூட விஜய் அவர்களால் சினிமாவில் நம்பர் 1 இடத்த பிடிக்கவே முடியலை. அது இப்போ வரையும் சூப்பர் ஸ்டார்கிட்ட தான் இருக்குது. அது சூப்பர் ஸ்டார் நடிக்க வரையுமே சினிமாவில் தலைவர் தான் நம்பர் 1. அந்த இடத்துக்கு யாராலும் வர முடியாது.